அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அளிக்கின்றீர். அஞ்சலில் எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ்வீரம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடம் இருந்து நீக்கிவிட்டேன் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலம் 4ஆம் வார வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன அனைத்தும் அவரிடமிருந்து களையப்படுகிறது. தம் தந்தையிடமிருந்து விலகி நண்பர்களோடு சேர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த இளைய மகன் தன்னுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து விலகி மீண்டும் தன் தந்தையோடு இணைந்த புனித வாழ்வை வாழ விரும்பி மனம் திரும்பி வருகின்றான். இனி அவனுடைய வாழ்வில் பாவம் இல்லை. இனி அவனுடைய வாழ்வில் பலவீனம் இல்லை. இனி அவனுடைய வாழ்வில் கெட்ட நண்பர்கள் இல்லை. ஏனெனில் அவன் இப்பொழுது தன் தந்தையோடு இருக்கின்றான். நாமும் தந்தையோடு இருக்கும் புனிதமான வாழ்வுக்காய் வரம் வேண்டி தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியானது திரு இன்பராஜ் ஜெரோலின் மேரி குடும்பத்திற்கு புனித அன்னாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஜெரோலின் மேரிக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் ஆனதற்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரே என்னை கழுவ
எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலத்தில் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. உழைக்க வாய்ப்பு இருக்கின்ற பொழுது கடவுள் உழைப்பின் வாயிலாக நமக்கு ஆசையையும் செல்வத்தையும் தருகிறார். உழைக்க வாய்ப்பில்லாத இடுக்கண் வேளையில் ஆண்டவர் அதிசயமாய் நம்மை வழி நடத்துவார் என உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 10 முடிய, மேலும் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காவில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து பார்த்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது புதிய படைப்பாக ஒளிர்கின்றோம். தங்கள் பாவத்தினால் கடவுளிடமிருந்து விலகி இருக்கும் மக்களை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக
சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்துவின் வாயிலாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறைவாக்குகள் 1 முதல் 3 மற்றும் 11 தொடக்கம் 32 இறுதியாக. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை.
ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு போயிருந்தேன். அப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து, ஐயா பசியாக இருக்குது, நான் சாப்பிட ஒன்றுமே இல்லை, காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே பசியாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமையா அப்படின்னாங்க. சரி வாங்க, இங்கே இருக்கிற ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் என்ன வேணும், பிரியாணி வேணுமா, என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்கள், வாங்கித்தாரேன் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு இந்த அம்மா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் பசியாக இருக்கேன்னு சொன்னீங்க, பசியாக இருக்கவங்களுக்கு தேவை உணவு. ஒரு பிரியாணி என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கித்தாரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வரவே மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் கையில் காசாக கொடுத்தா நான் 20 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து திரும்ப கார் எடுக்கிறதுக்காக வந்தேன். அடுத்த ரோட்லேருந்து இந்த ரோட்டுக்கு வரணும். அப்போ அடுத்த ரோட்டில் திரும்ப அந்த அம்மா வந்து என்னை மறந்துட்டு திரும்ப, ஐயா பசியாக இருக்கேன், காசு கொடுங்கய்யா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து என் ஞாபகம் இருக்கா, நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன், நான் 20 ரூபா காசு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, ஏமா அந்த மாதிரி பசியாக இருக்கேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. பல சமயங்களில் பார்க்குறோம். சாமியார் வீட்டில் உட்காந்துருப்போம். இது ஆதனூரில் மட்டும் இல்லை, பல பங்குகளில் வருவாங்க. நான் வேளாங்கண்ணி போனேன், என் பர்ஸை தொலைச்சிட்டேன், அப்படியே வந்தேன், கையில் காசு இல்லை ஊருக்கு போகிறதுக்கு, நான் வந்து இப்போ ராம்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், ஏதாவது காசு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நீ கிறிஸ்தவனா? ஆமாம். உங்கள் பங்கு சாமியார் நம்பர் கொடு, கேட்டுட்டு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னா, நான் நம்பர் தெரியாது அப்படிம்பாங்க. சார் நான் எடுத்து அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றுவார்கள். உதவி செய்யும் போது ஒரு சில பேர் ஒரு அருமையான கருத்தை முன்வைப்பார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவ்வப்பொழுது 100, 500, 200 அப்படி இப்படின்னு கொடுக்கறதை விட ஒருவன் தன்னுடைய காலில் தானே நிலைத்து நின்று சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையையோ அவனுக்கு கொடுத்தால் அது இவ்வாறு உதவி செய்வதை விட நல்ல பண்பாகும் என்று நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்குறோம், இதுதான் நடக்கிறது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தார். அப்போ முதல் வாசகத்தினுடைய தொடக்கத்திலே ஒரு சென்டென்ஸ் வாசிக்கப்பட்டது. வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளில் இருந்து மன்னா நின்றது. இதுதான் கடவுள். நீ பசியாயிருந்தாய், உனக்கு உணவு கிடைக்கவில்லை, அதற்குரிய வாய்ப்பும் இல்லை, எனவே நான் உனக்கு மன்னாவை கொடுத்தேன், இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை கொடுத்திருக்கிறேன், இங்கே செழிப்பான நிலம் இருக்கிறது, தண்ணீர் வசதி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நீ உன்னுடைய உழைப்பை கொடுத்து அந்த மண்ணிலே உழுது பயிருண்டு உனக்கு தேவையான உணவை நீ தயார் செய்து உண் என்று சொல்லுகிறார். எனவே அவர்கள் அந்த நிலத்திலிருந்து
விளைந்ததை எடுத்து அவர்கள் உண்ணத் தொடங்குகிறார்கள். அன்று முதல் மன்னா நின்றது என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் இறைவன் நமக்கு உழைக்கும் ஆற்றலை கொடுக்கிறார், அதற்குரிய வாய்ப்பை தருகிறார். எனவே நாம் உழைத்து இந்த உலகிலே உண்ண வேண்டும், நமக்கு தேவையானதை நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நற்செய்தியில் பாருங்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் இளைய மகன் என்ன செய்கிறான்? எனக்குரிய சொத்தை தாரும் என்று கேட்கிறான். அவர் என்ன செய்கிறாரு? அவனுக்குள்ள பங்கை பிரித்து கொடுக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? ஊதாரித்தனமாக வாழ்கிறான், நிலத்தை விற்கிறான், காசை சேர்க்கிறான், ரொம்ப தூரத்துக்கு போகிறான். போயிட்டு அங்கே என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்கின்றதோ எல்லாவற்றிற்கும் அந்த பணத்தை என்ன செய்கிறான்? செலவு செய்கிறான். செலவு செஞ்சுட்டு இப்போ கையில் காசு இல்லை, பண்ணி மேய்க்க போகிறான். அங்கேயும் உணவு கொடுப்பார் இல்லை. பன்றிகள் தின்னும் நெற்றை அவன் சாப்பிட்டு தன்னுடைய வயிறை நிரப்பிக்கொள்கிறான். அப்போது தான் அவனுக்கு என்ன வருது? புத்தி வருது. சரி, எங்கள் அப்பாட்ட இருக்கிற நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு எத்தனையோ கூலி ஆள்கள் இருக்கிறாங்க, அவங்க அங்கே உழைக்கிறாங்க, வயிறார அவர்களுக்கு உணவு எங்கள் அப்பா கொடுக்குறாங்க. அங்கே போய் அவருடைய மகனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கூலி ஆள்களுள் ஒருவனாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டால் போதும், எனக்கு வயிறார உணவு கிடைத்தால் போதும், எனக்கு மீண்டும் சொத்து வேண்டாம், அவருடைய மகனாக என்னை அவர் அங்கீகரிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் செல்லுகிறான். அங்கே மனமாற்றம் அடைகிறான். செல்றான். அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் செய்த எல்லா தவறையும் அவர் மன்னித்து விடுகிறார். இதே வேறொருத்தவங்களா இருந்தால் சொத்தை பிரிச்சுட்டு போய் அழிச்சிட்டு வர்றான் பாரு, இங்கே எதுக்கு வர்றான்? இங்கே வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, நீ எங்கே வேணாலும் போ என்று சொல்லி நாம இருந்தால் அதை தான் செஞ்சிருப்போம். ஆனால் இந்த உவமையில் வருகிற இந்த அப்பா கேரக்டர் பார்த்தாக்க அவனை ஏற்றுக்கொள்கிறார், ஆற தழுவிக்கொள்கிறார், கொழுத்த கன்றை அடித்து விருந்தாக படைக்கிறார். அங்கு இருக்கின்ற எல்லோரோடும் அவர் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஆம், என்னுடைய மகன் காணாமற் போயிருந்தான், அவன் மீண்டும் எனக்கு கிடைத்து விட்டான். அவன் பாவம் செய்தவனாயிருந்தான், மனம் திரும்பி மன்னிப்பு பெற்று மீண்டும் என்னிடம் வந்துவிட்டான், அவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இது நடந்துட்டு இருக்கும்போது மூத்த மகன் வயலில் இருந்து வருகிறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அப்படித்தானே? ஏன்னா சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? கடுப்பு வந்துருச்சு அவனுக்கு. நான் வருஷம் ஃபுல்லாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடிமை மாதிரி நான் நிலத்தில் கடந்து கஷ்டப்படுறேன், எனக்கு என்றாவது ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்து விருந்துக்கு நீ இதை அடித்து விருந்து கொண்டாடுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை, இவன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு இவ்வளோ தடபுடலாக ஏற்பாடு விருந்து நடந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கோபம் வருகிறது. அப்போ சொல்கிறாரு, நீ பாரு, என்னோடு எப்பொழுதும் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, ஆனால் உன் தம்பி இவன் காணாமற் போயிருந்தால் மீண்டும் கிடைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆம் அன்புக்குரியவர்களே, உழைக்க பயந்து ஊதாரித்தனமாக வாழ்பவர்களுக்கு இதுதான் தண்டனை, பாவம் செய்பவர்களுக்கு இதுதான் தண்டனை, அநியாயம் செய்கிறவர்களுக்கு இதுதான் தண்டனை. வாள் எடுத்தவன் வாளால் வீழ்வான், அடுத்தவன் குடியை கெடுப்பவன் அவன் குடி கெட்டு அழிந்து போவான். நீ எதை ஆயுதமாக எடுத்து அடுத்தவருக்கு தீங்கு செய்கிறாயோ அதுவே உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் அது அழித்து விடும். இவனுடைய ஆடம்பரமான இந்த போக்கு, சோம்பேறித்தனமான போக்கு, இவனுடைய சொத்தை எல்லாம் இழக்கும் அளவிற்கு இவனை இழுத்து சென்றிருக்கிறது. எனவே இன்றைய வாசகங்கள் 2ஆம் வாசகம் உட்பட நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நாம் இறைவனோடு இயேசுவோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த ஊதாரி மைந்தன் எவ்வாறு தன்னுடைய தவறையெல்லாம் நினைத்து வருந்தி மனம் திருந்தி மீண்டும் அவனுடைய அப்பாவோடு ஒப்புரவானானோ அதே போன்று நாமும் நம்முடைய தந்தை இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்முடைய தந்தை எல்லாம் உள்ள இறைவன் இருக்கிறார்.
அவரோடு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். ஒரு ஏமாற்று பேர் வழியாக வரக்கூடாது. சும்மா பேச்சுக்கு நான் மாறிட்டேன், நான் நல்ல பிள்ளையா மாறிட்டேன், குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் ஆண்டவர்கிட்ட வந்தால் அவருக்கு தெரியும் இவன் ஒரு ஃப்ராடு பையன், சொல்கிறான் ஆனால் செய்ய மாட்டான், மனம் திரும்பினதா சொல்கிறான் ஆனால் இவன் உண்மையிலே மனம் திரும்பவில்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவரை ஏமாற்ற முடியாது. எனவே குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுங்கிறது ஆண்டவற்ற முடியாது. உண்மையிலேயே மனம் திருந்தி வருகின்ற பொழுது நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு தந்தையாம் இறைவன் இதோ இந்த நற்கருணையிலே காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், தீச்செயல்பாடுகள், தன்னுடைய குடும்பத்திற்கும் அடுத்தவர்களுக்கும் செய்கின்ற அநியாயங்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு உண்மையிலேயே மனம் திருந்தி இந்த ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நம் எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான அருள் வரங்களை ஆண்டவரிடம் இப்பொழுது எடுத்துரைப்போம். மனமாற்றும் தருவராம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் இறையேசுவின் பணி வாழ்வில் தங்கள் சொல்லாலும் செயலாலும் அனைத்து மாதர்களுக்கும் வேறுபாடு இன்றி இறைவனின் இரக்கத்தை அனைத்து மாதருக்கும் சான்று பகிர வேண்டும் என்று இறைவாய் மன்றாடுகிறோம். ஞானத்தின் உற்சாகம் இறைவா, இத்தவ காலத்தில் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டறியவும், எமது வாழ்வின் நடத்தை, செயல்கள், பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் உலக மாந்தருக்கும் வழிகாட்டும் மொழி விளக்காய் மாற வேண்டும் என்று இறைவாய் மன்றாடுகிறோம். கொடை வளரான தந்தையே, உமது ஞானத்திலும் பிற அன்பிலும் நீர் எங்களை மன்னித்து அரவணைப்பதில் வல்லவராக, தாரா உடம் கொண்டவராக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உமது இரக்கத்தை நினைத்து விரைகின்றோம். எத்தனை முறை பாவம் செய்தாலும் மன்னித்து இறங்கும் தாரான இதயம் கண்டு மகிழ்கின்றோம். இதோ மீண்டும் உம்மிடம் திரும்பி வருகின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வல்ல செல்வராக எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தந்தையே, எம் இறைவா, உலகமெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள் மற்றும் இயற்கையின் சிற்றங்கள் ஆகியவற்றால் மக்கள் படும் துன்பங்களில் இருந்து அனைவரையும் காத்தருளும். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்படும் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தேவையான எல்லா வசதிகளையும் பெற்று தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவாம், எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக வல்லமை நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்துமுறை மனித உழைக்கும் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்க்கப்படுவாராக. திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமந்திரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் எமது திருமணத்துக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே,
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன் 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 மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும்
என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.